Praise the Lord. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோம் தேவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே, உயிருள்ள சுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. ஈசோப்புலால் கழுவும் இன்றே சுத்தமாவோ, உரைகின்ற பனி போல வெண்மையாவோமையா உம் திருவார்த்தையினார். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்கள் ஐயா, எப்போதும் உம் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோ. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. தூபமாய் நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோம், இந்நாளும் எப்போதும் எல்லா ஜெபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கின்றோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும். இன்றைக்குரிய மன்னாவாக இந்த மத்தியான வேளையிலையோ இல்லை சாயந்தர வேளையிலையோ நாங்கள் கேட்கும்போது இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வரட்டும். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு வீடுகளிலே அசைவாடுவீராக. தேசத்தின் உலக நாடுகளின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு பிளாட்ஸ்லையும் ஒவ்வொரு தெருக்களிலும் ஒவ்வொரு அறைகளிலையும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. வீரஹம்தனிவியாது அக்னியான ஹஸ்தேலி போலோ கேபர்தியாத்து விரகத்துரிதியாத்துரி ககந்தரதியாங்கரந்தரபா. பல்லாங்கனுடைய கண்கள் நிழலிட முடியாதபடி, பார்க்கவே முடியாதபடி இயேசுவின் ரத்தத்தினால் மகிமினால் மூடி மறைப்பீராக. இயேசுவின் ரத்தம் செய், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய், நசனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய். ஒரு வழியை வருகிற சத்துரு 7 வழியை திரும்பி ஓடிட்டும் என்று கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். எங்களோடு தங்கிரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு நாம் பார்க்கும்போது பக்தியும் தேவனையும் தெரிந்து கொள்ளுதலும். இந்த நாளில் கர்த்தர் எதன் அடிப்படையில் உங்களை என்னை தெரிந்து கொள்ளுகிறார் அப்படின்னு நம்ம வேத பகுதியில பார்க்கும்போது பக்தியின் அடிப்படையில. அதனால தான் பாருங்க, ஒரு மனிதர் இப்ப நான் ஒரு ஆசை பாரம்பரியத்துல இருந்து வெளியே வந்ததுனால அந்த நாட்கள்ல சிறு பிராயத்துல இயேசு கிறிஸ்துடைய ஒரு படம், அதுதான் எனக்கு தெரிஞ்சு அவர் தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அதை
நான் நமஸ்கரித்த நாட்கள் உண்டு, மனதில் சிந்தித்த நாட்கள் உண்டு. என்னுடைய சொப்பனத்திலே அவர் என் அருகாமையில ஒரு சாதாரண மனிதர் அளவுக்கு வந்து உட்கார்ந்து என்னுடைய சிரஸ்ல கரங்களை வைத்து எனக்கு சுகம் கொடுத்தது போன்று உணர்ந்த நாட்கள் உண்டு. அதற்கு பிறகு எப்படி வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்ளும்படி எங்க வீட்டுல சில சூழ்நிலைகள் அனுமதித்ததோ அதனுடைய உருவில நான் பார்த்ததுண்டு. ஆனா ஒரு நாள் வரும்போது கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்பதற்கு அடையாளமாக வாழ்க்கையில சில விதமான பிரச்சனைகள், போராட்டங்களை சிறு பிராயத்திலேயே கர்த்தர் சந்திக்க வைத்து, அதற்கு பிறகு ஒரு நல்ல ஆவிக்குரிய சபை என்று சொல்ல முடியாது, பரிபூர்ண சபை என்று ஆலோசனைகளை கொடுக்கிற சபை அல்ல, ஆவியானவருக்கு அதை குறித்து அறியாத ஒரு சபை, மற்றபடி எல்லாம் பரிபூர்ண சத்தியம் உண்டு. அந்த சபைக்கு போகும்போது கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை வெளிப்படுத்தினார். அப்ப அந்த சிறிய வயதின் ஒரு பக்தி என்பது எனக்குள் அது தவறாக இருந்தாலும் அது எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை ஏற்ற காலத்திலே ஆண்டவர் வெளிப்படுத்தி இன்று படிப்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்த்து அவர் ஆவியான தேவனை, ரூபம் ஒன்றும் இல்லாத ஆவியான தேவனை வணங்குகிறோம் என்ற நிச்சயத்திற்குள் கொண்டு வந்து இந்த நாட்கள்ல நான் தேவனை வணங்குவதற்கு எனக்கு ஒரு சிலை தேவையில்லை, ஜெபமாலை தேவை கிடையாது, ஒரு போட்டோ தேவை கிடையாது, இல்ல அவரைக்கென்று அவரை அமர்ச்சியதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சோஃபாவோ இல்ல மற்ற காரியமோ எனக்கு தேவைப்படுவது கிடையாது. எங்க இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலும் அவரது பிரசன்னத்தை உணர முடியும். இப்படிப்பட்ட விதத்துல தான் உங்களையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பக்தி உள்ளவர்கள். ஏன்னா நீங்க கடவுளை தேடுறீங்க. அநேகர் கடவுள் என்கிற ஒருவர் இல்லைன்னு சொல்றாங்க, அது வேற கேட்டகரி. ஆனா நீங்க கடவுளை தேடுகிறீங்க. ஆனா ஏதோ ஒரு ரூபம் உங்களுக்கு, உங்க குடும்பத்துல உங்களுக்கு போதித்த முறைமைகளின்படி தேடிக்கொண்டு இருக்கலாம். ஆனா உங்களை இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். உங்களுக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் பார்க்கிறார். எப்படினாலும் ஒரு கடவுளை நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனை தேடுகிற உங்கள் உணர்வை பார்க்கிறாரு. ஆனா நீங்க யாருன்னா தேவனுக்கு உரியவர்கள், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவருக்கு சொந்தமானவர்கள் என்று இதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் நீதியின் தேவனை, ஆண்டவரை போல நீதி செய்கிற ஒருத்தர் தேவனாக இருக்க முடியுமா? அவர் ஒருவர் தான் நீதியின் தேவன். கூப்பிடும்போது பதில் கொடுக்கிறவர், நெருக்கத்திலே விசாலம் உண்டாக்குகிறவர், எனக்கு இறங்கிய விண்ணப்பத்தை கேட்கிறவர், எனக்கு செவி கொடுத்து என் சத்தத்தை கேட்கிறவர், கூப்பிடும் போது என்ன என்று கேட்கிற ஒரு தேவன். அப்ப அவ்வளவு பெரிய தேவனை நீங்க வணங்கும்படி, நீங்க ஏற்றுக்கொள்ளும்படி, அவருடைய இரத்தத்தினாலே நீங்க கழுவப்படும்படி, தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார் என்று அறிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு மாத்திரம் இல்ல, ஒருவேளை நாங்க இந்த உலகத்துல அநேகர் நினைப்பாங்க, இவங்கெல்லாம் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்னு சொல்லி, இவங்களும் கர்த்தருடைய மந்தையில வர முடியுமா என்று ஏங்குவாங்க. பாருங்க, எனக்கு சிலருடைய அறியாமையினால என்ன செய்யப்படுகிறோம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு வீடுகள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஆலயத்திற்கான இடம் கிடைப்பதில்லை, அநேக சலுகைகள் கிடைப்பதில்லை, அநேக திறந்த வாசல்கள் கிடையாது. ஆனா அறியாமையினாலே இன்று உலகம் என்ன செய்கிறது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கதவை அடைக்கலாம். ஆனா ஒருவேளை அவர்களை நாம தேவனை அறிந்தவர்கள் வெறுக்க முடியாத அளவுக்கு ஒரு வார்த்தை என்ன நம்ம நோக்கி வருகிறதுனா, அப்படிப்பட்ட பக்தி உள்ளவர்களை, பக்தி வைராக்கியம் உள்ளவர்களை உங்களுக்கு கதவை அடைக்க வேண்டும். இயேசு என்ற வார்த்தையை கேட்கக்கூடாது என்று கதவை அடைக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட பக்தி இருக்கிறது யோசித்து பார்க்கும்போது, ஓசியா 6:4 சொல்லுகிறது, எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன். உங்கள் பக்தி காலையில் காணும் வேகத்தை போல, விடியற் காலத்தில் தோன்றும் பனி போல ஒளிந்து போகிறது. இந்த நாட்கள்ல பாத்தீங்களா, என்னைக்கும் காணாத ஒரு பனி, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான கிளைமேட் சேஞ்ச் ஆகிக்கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு நான் என்ன செய்வேன். உன் பக்தியை பார்க்கிறேன், அதிகாலையில இருக்கிறது அப்புறம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது, திங்கக்கிழமை இல்லை. உன்னுடைய பக்தி உபவாசம் முடிஞ்சவொன்னு அப்படியே போய் விடுகிறது. 4 பேரோட 10 பேரோட இணைந்து இருக்கும்போது உனக்கு இருக்கிற பக்தி இந்த நாட்கள்ல இல்லையே. தனிமையா இருக்கும்போது உனக்குள்ள பரிசுத்தம் இல்லையே, அன்பு இல்லையே, இல்லைன்னா விசுவாசம் இல்லையே, இச்சையடக்கம் இல்லையே. உன் பக்தி
அது காணாமல் போகிறதா காணப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் முதல் 6 வசனத்துல பார்க்கிறோம். 100க்கு அதிபதியான ஒரு கொர்நேலியு என்ற பேர் கொண்ட மனுஷன் தானா. அவனுக்கு எப்படிப்பட்ட பக்தி பாருங்க, தேவ பக்தி. அந்த தேவ பக்தி எப்படி வெளிப்பட்டது? வீட்டார் அனைவரோடும் கூட கர்த்தரை தேடுகிற காரியம், வீட்டார் அனைவரோடு கூட. அதுவும் இல்லாதபடிக்கு தேவனுக்கு பயந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறோமே, தேவனுக்கு பயந்த வாழ்க்கை இருக்கிறதா? தேவனுக்கு பயந்த வாழ்க்கை இருந்தால் நீதியை செய்வோம், அநீதியை விட்டு விடுவோம். நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு நாம் இருக்கும்போது தீமையான காரியங்களை ஒழித்து விடுவோம். மேலானவைகளை நாடும்போது கீழானவைகளை மறந்து விடுவோம். ஆனா இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? கொர்நேலியோ தேவ பக்தியுள்ளவன், தன் வீட்டார் அனைவரும் கூட தேவனுக்கு பயந்தவன், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தானா. அப்ப அந்த நேரத்துல ஆண்டவர் பாருங்க, தேவனுடைய தூதன் அவரிடத்துல வந்து கொர்நேலியுவை பார்த்து ஒரு தரிசனத்தை கொடுத்து என்ன சொல்லுகிறார்? 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு முன்பாக வந்து எட்டி இருக்கிறது என்று சொல்லி. அப்போ இப்படிப்பட்ட பக்தி வைராக்கியத்தோடு தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழுகிற பிள்ளைகளுடைய ஜெபங்கள், அவர்களுடைய கிரியைகள் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறது என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப இன்னைக்கு பக்தி வைராக்கியம் இல்லைன்னா பக்தி உள்ளவர்களாய் நாம் இருக்கும்போது, சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தரை எப்படியாகிலும் நிரூபிக்க வேண்டுமே என்று சொல்லி ஒரு பக்தி அந்த மாதிரி அவர் மேல ஒரு வைராக்கியம் கொண்டிருப்பாங்க பாருங்க. எலியாவுக்கு வைராக்கியம் இருந்தது. என் தேவன் என்னை அனுப்பினார், அவரால் சொல்லிதான் நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லுகிறத இந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்னாடி நிரூபிக்க வேண்டும் என்ற பக்தி வைராக்கியம் இருந்தது. அதே சமயத்துல பலிபீடங்களை அவன் செப்பனிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இடிந்து கிடந்த பலிபீடங்களை செப்பனிட்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கும் நம்முடைய வழிகளை நாம் ஒரு விஷயம் பார்க்கும்போது, அப்ப தேவன் மேல பக்தி கொண்டவர்களுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கிறது. அப்போ தாவீது அடிக்கடி சொல்லிருப்பாங்க, குற்றமில்லாமலே என் கைகளை கழுவினேன், என் உதடுகள் மீறாதபடிக்கு, என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் எடுக்கிறேன். இப்படி பலவாறு தன்னை ஒப்பு கொடுத்து ஜீவித்ததை நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ யாரை தேவன் இன்னும் பரிசுத்தப்படுத்துவார்? பக்தி உள்ளவனை தெரிந்து கொள்ளுவார். அவனுடைய வாழ்க்கையில சில காலம் தவறான ஒரு தேடுதல் இருந்தாலும் அந்த தேடுதலின் நடுவில் நான் தான் தேவன் என்பதை அவர்களுக்கு ஏற்ற காலத்திலே வெளிப்படுத்துவதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்போ அவர்களை பரிசுத்த பாதையிலே நடத்துவார். தினமும் பரிசுத்த பாதையிலே நடத்துவார். அவர்கள் தெரிய வேண்டிய புரிய வேண்டிய காரியங்களை புரிய வைக்கிற தேவன். யாக்கோபு 1:27 சொல்லுகிறது, எது உண்மையான பக்தி, எதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன், பக்தியுள்ள உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். உன் மீது என்னுடைய நோக்கம் என்ன? திக்கற்ற பிள்ளைகளும் விதவிகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை இன்றைக்கு விசாரிக்கிறதுக்கு பதிலாக என்ன செய்யறாங்க? வேதனைப்படுத்தி மிகவும் மோசமான ஒரு நிலைமையில அவர்களை நடத்துகிறவர்களை நாம் இந்த உலகத்துல பார்க்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அநியாயம் செய்கிறாங்க, அநீதி செய்கிறாங்க. ஒருவேளை விதவைகளா இருக்கிற பிள்ளைகளை அவமானப்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்துல இருந்தாலும் இதெல்லாம் நீ யோசித்து பார், இது உனக்குள்ள இருக்கிறதா என்று யோசித்து பார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உலகத்தால் கரைப்படாதபடிக்கு உன்னை காத்து கொள்ளுகிறது தான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசற்ற பக்தி. அதுக்குதான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நாம பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, இன்னைக்கு ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இந்த இடத்துல கூட ஜெபிக்கிற இந்த வார்த்தைகளை நம்ம அதை அப்படி நம்ம அந்த வார்த்தைகளை பதிவு பண்ணி கொண்டிருக்கும் போது பாருங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வருகிற விடுதலை தடுக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் பல விதத்துல என்ன செய்கிறது? போராடி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவரோ நம்மை நிரப்பும் போது உங்களை குடும்பங்களில் இருக்கிற, உங்களை சூழ்ந்து இருக்கிற பொல்லாத ஜனங்களால் உருவாக்கி அனுப்பப்பட்டு இருக்கிற, விதைக்கப்பட்டிருக்கிற, ஒருவேளை உங்க கண்களுக்கு முன்னாடி தெரியாதபடி விதைக்கப்பட்டிருக்கிற அந்த தீமையின் வித்துக்கள் மீது கர்த்தருடைய அக்கினி இறங்கி எரித்து போடுகிறது.
ஆண்டவர் பாருங்க, பக்தியுள்ள உங்களை தனக்கென்று தெரிந்து கொண்டு உங்க யுத்தங்களை அவர் தன் யுத்தமாக எடுத்து நடத்தி உங்களுடைய சத்துருக்களை அவர் தன் சத்துருவாக பார்த்து உங்களை பாதப்படி ஆக்கும்படியாக உங்களை இவ்வளவாய் நேசிக்கிற கர்த்தர் இருக்க நாம் அவர் மீது வைத்திருக்கிற பக்தி எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? அந்த ரங்கத்திலே பரிசுத்தமுடையதாய் காணப்படுகிறதா? யோசித்து பாருங்க. ஒரு நீதி நிறைந்த வாழ்வு காணப்படுகிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அநேகருக்கு அப்போஸ்தலர்கள் அதிகாரத்துல 17ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது போல அத்தேனே பட்டணத்தார் போல புதுசா கேட்கணும், நூதனமானதை பேசணும். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் பாருங்க. இன்னைக்கு நம்ம நியூஸ் சேனல்லாம் எடுத்து பார்த்தோம்னா காலை தோறும் புதுசான கண்டுபிடிப்புகள், புதிதான அனௌன்ஸ்மெண்ட், புதிதான சாப்பாட்டுக்கான டயட் சார்ட் எல்லாமே அப்படி வந்து கொண்டே இருக்கும் நம்ம பார்க்கும்போது. அது மாதிரி பாருங்க, இந்த அத்தேனே பட்டணத்துல இருக்கும்போது அவர்கள் எப்படி இருக்காங்களா? நவமான காரியங்களை சொல்லுகிறதும் கேட்கறதுல இல்லாம அவங்க பொழுது போகிறது வேற காரியமே கிடையாது. அப்ப அதை பயன்படுத்தி கொண்டு பவுல் சொல்றாரு, நீங்க ரொம்ப தேவ பக்தி உள்ளவங்க என்பதை பார்க்கிறேன். ஏன்னா நீங்க உங்களுடைய ஆராதனையெல்லாம் ஊற்று கவனிச்சு பார்த்தா அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதி இருக்கிற பலிபீடத்தை கண்டேன், அந்த அறியப்படாத தேவன் யாருன்னு உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்ப இந்த வார்த்தையை கேட்கறது கூட பாருங்க, அதுக்கு ஒரு சொல்லுவாங்க கொடுத்து வச்சிருக்கணும். அது போல என்ன கொடுத்து வைத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடி, அவர் ஆண்டவராய் இருக்கிறபடினால் கோவில்கள்ல இருக்க மாட்டாரு கர்த்தர். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தனக்கு இது தேவை, இதை கொண்டு வா, அதை கொண்டு வா அப்படின்னு கேட்க மாட்டாரு. நீங்க கைகளால் பணிவிடை செய்கிறதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருக்கு ஒரு அபிஷேகம் தேவையில்லை. அவரை தொழுது கொள்கிற நமக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். பிதா தமக்கு அருளின அதே ஆவியை கொடுக்கிறார். தேற்றரவாளனாகிய அபிஷேக வல்லமையை நமக்கு கொடுக்கிறார். அவர் மூலம் தான் ஜெயமுள்ள வாழ்க்கையை நாம வாழ்கிறோமே தவிர ஆவியானவர் இல்லாத வாழ்க்கை, ஒரு போலியான வாழ்க்கை, ஆவியானவர் இல்லாத ஜெபம், ஆவியானவர் இல்லாத ஊழியங்கள் நிச்சயமா பலன் தர முடியாத ஊழியங்கள். ஏதோ ஜெபிக்கிறோம் என்று சொல்லி காணப்படுமே தவிர அதுல ஒரு வல்லமை வெளிப்பட முடியாது. எதிர்ப்புகளை காணும் போது ஒருவேளை மனுஷீகத்துல உங்களுக்கு பல காரியங்கள் இருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எத்தனை அளவுக்கு ஆவியானவரோடு இணைந்து இருக்கிறோமோ அந்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியோடு என்ன செய்வாரா? வெள்ளம் போல சத்துருவங்களை மேற்கொள்ள வரும்போது கர்த்தருடைய தூதன், கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு யுத்தம் செய்வார். உறங்கிக் கொண்டிருந்தாலும் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் நாம எந்த சத்துருமே குறிச்சு எந்த யோசனையுமே இல்லாம இருந்தாலும் நித்தம் அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கிற அக்னி ஆஸ்திரங்களை முறியடிக்கும்படி அவர் என்ன செய்வாராம்? ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து அவர் போராடுவார், ஜெயக்கொடி நாட்டுவார். உள்ளுக்குள்ள இருந்து அவர் பேசிக்கொண்டே இருப்பார். அப்படி எப்படி வந்து நுரை தள்ளி அது ஒரு ஒரு பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கும்போது பாருங்க, அந்த நாட்கள் அதிகமான அப்படி விதத்துல நம்ம பார்க்க முடியும். நாள் கொஞ்சம் கம்மி தான், ஆனா அதை எடுக்கும் போது எப்படி இருக்குதோ அப்படியே உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பொங்கி பொங்கி வருவது போல பரிசுத்த ஆவியானவர் இரவும் பகலும் உங்களுக்குள்ள இருந்து வேண்டிக் கொண்டு உங்களுக்காக, உங்களுக்கு எதிராக வருகிற சத்துருக்களை முறியடிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் பாருங்க, இன்னைக்கு நமக்கு விரோதமாக எவ்வளவு வந்தாலும் சரி, ஆனா அதன் நடுவுல அவர் எங்க இருக்கிறாரு? நம்ம கண்டுபிடிக்கிற இடத்துல தான் இருக்கிறார். தடவியாகிலும் நீ கண்டுபிடி, தடவியாகிலும் என் பிரசன்னத்தை புரிந்து கொள், என்னுடைய அபிஷேகத்தின் வல்லமை நீ புரிந்து கொள், என்னுடைய அரவணைப்பை புரிந்து கொண்டு இந்த உலகத்திற்கு வேறுபட்ட ஒரு வாழ்க்கை வாழ உன்னை ஒப்புக்கொடுன்னு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். 27ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தராகி தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அவர் அப்படி மறைத்து கொண்டு இருக்கிறார். அதனால்தான் பாருங்க, அந்த பக்தி உள்ளவர்கள் உன்னை கண்டுபிடிக்கிற வரைக்கும் விடவே மாட்டாங்க. உங்களுக்கு திருப்தி இருக்காது. நீதியின் மேல் பசிதாகம் கொண்டவர்களா இருப்பாங்க. ஒரு நாளிலே கர்த்தரை கண்டடைவார்கள். கர்த்தரை அப்படி கண்டடைஞ்சிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு என்ன செய்ய மாட்டாங்க? அவங்க பழைய காலத்துல அறிவில்லாத நாட்களிலே, ஞானமற்ற நாட்களிலே அவர்கள் எதையெல்லாம் வணங்கினார்களோ அதை விட்டு அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, நாம் தேவனுடைய சந்ததியா இருக்கிறோம். தேவ
தேவனை போலவே இருக்கிறோம். அவரை போலவே நம்மை சிருஷ்டித்து இருக்கிறார். அப்படி இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாய் இருக்கும் என்று நினைக்கலாகாது. அறியாமையுள்ள காலம் ஒன்று இருந்தது. இப்பொழுது நமக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, பக்தியுள்ள உன்னை நான் தெரிந்து கொண்டேன், இன்னும் தாமதம் பண்ணாது, எனக்கு உன்னை ஒப்பு கொடுத்து விடு, என்னை தடவி அகலும் கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு எத்தனையோ முறை நான் தருணம் கொடுத்தேன், உனக்கு சமீபமாய் வந்தேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு நாள் இருக்கிறது. ஒருவேளை இத்தனை அழைப்புகளையும் தவறி போகும்போது நீங்க வாசிக்கிறோம், ஒரு நாளை குறித்து இருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. சில பேர் ஏற்றுக்கொள்கிறாங்க, சில பேர் விசுவாசிக்கிறாங்க, சில பேர் இவனை விட்டுலாம், இன்னொரு நாளைக்கு கேட்டுக்கலாம், இல்ல இவனோட ரொம்ப பேசினா நமக்கு ஆபத்தா வந்துரும்னு அந்த ஜனங்களுக்குள்ளாக சில அசுத்த கிரியைகள், பொல்லாத ஆவிகள் சொல்லும்போது பாருங்க, அவர் ஓடி போயிட்டாங்க. அப்ப இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சிலவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள், சிலர் என்ன செய்தாங்க, என்னன்னா நீ சொல்லுகிற இன்னொரு நாள் கேட்கிறான், சிலர் இகழுகிறாங்க. இப்படி பல விதங்கள்ல நாம் நடத்தப்பட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பக்தியுள்ள உன்னை நான் எந்த ஒரு இடத்திலிருந்தோ நம்மை கொண்டு வந்து இந்த அளவுக்கு நான் என்னை வெளிப்படுத்துகிறேன், சத்தியத்தை வெளிப்படுத்துகிறேன், நான் உன் மீது என்னுடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றத்தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன் சொல்றார். அழைத்த தேவன் ஒரு நாள் கைவிட மாட்டார். சூழ்நிலைகள் எல்லாம் மாறலாம், எல்லா கதவுகளையும் மனுஷன் தனக்கு தெரிந்த அத்தனையும் கூட அடைத்து போடலாம். எந்த மனுஷனுக்கும் தெரியாத ஒரு வாசல் கர்த்தரிடத்துல உண்டு. எத்தனையோ பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை பலர் நசிச்சு போட்டிருக்கிறாங்க, கட்டி போட்டிருக்கிறாங்க, அதை சிதைத்து போட்டிருக்கிறாங்க, பல அவதூறுகளை சொல்லி அப்படியே அவருடைய வாழ்க்கையை குலைத்து போட்டிருக்கிறாங்க, வர வேண்டிய ப்ரமோஷன்ஸை தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, ஒரு குடும்பத்தை கலைத்து இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் என்னதான் நடந்தாலும் சரி, அதற்கு நடுவுல வனாந்திரத்திலே ஒரு வழியும் அவாந்திர வெளியில ஒரு ஆறுகளையும் வைத்திருக்கிற கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் தெரிந்து கொண்டது எதுக்கு தெரியுமா? ஆசீர்வதிக்கிறதுக்கு தான். பக்தியுள்ள உன்னை எனக்கு சொந்தமாய் நான் ஏற்றுக்கொண்டு எனக்கு சொந்தமாய் இருக்கிற என் மகளையோ மகனையோ நான் ஆசீர்வதிக்காம போவேனா? உன்னை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம், உன்னை தப்புவிப்பது எனக்கு பிரியம், உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை வெட்கப்படுத்தாமல் நடத்துகிறது எனக்கு பிரியம்னு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இன்னைக்கு தடவி ஆகியோர் கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கர்த்தரை விட்டு விடாதீங்க. உன்னத பாட்டுல சொல்லப்பட்டது போல கண்டுபிடித்த பிறகு நான் வந்து அவரை நான் என்னுடைய அருகாமையில வைத்துக் கொண்டேன், நினைவிட்டு அகலாதபடி வைத்துக் கொண்டேன் என்று சொன்னது போல கர்த்தரை இருதயத்தில இருந்து, சிந்தையில இருந்து, கண்களின் அந்த பார்வையிலிருந்து அகன்று விடாதபடி நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க யார் தெரியுமா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். உங்க பக்தி அவருக்கு தெரியும். ஆனா அதன் நடுவில் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிறார். உன்னதமான ஸ்தானத்துக்கு கொண்டு சென்று உங்களை மகிமைப்படுத்தும்படியா இன்று உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். பழைய காரியங்களை விட்டு விடுவோம், அர்த்தமில்லாத காரியங்களை விட்டு விடுவோம், முன்னோர்களால் பாரம்பரியமாய் நமக்கு சொல்லி வளர்க்கப்பட்ட காரியங்களை விட்டு விடுவோம். நம்ம தேடுவோம், தேவனை கண்டடைய முடியும். முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு பலத்தோடு தேவனை தேடுகையில் நீ தேடும் போது கண்டடைவா என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, உலக தோற்றத்துக்கு முன்னாடி தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனுக்காக வைராக்கிய சாட்சியை வாழ கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட அருமையான பிள்ளைகள். இதை மறந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு தான் சமீபமாய் இருக்கிறார். நெருக்கம் வரும்போதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுங்க. விசாலம் உண்டு. அநீதி உங்களை எல்லாம் உங்களுக்கு எதிராக எழும்பும் போதெல்லாம் நீதியின் தேவனை கூப்பிடுங்க. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரலோக தேவனை, இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைங்களை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரை. இன்னைக்கு கூட ரெக்கார்ட் பண்ணும்போது எத்தனை எதிர்ப்பின் ஆவிகள், பிசாசின் குறிகள், என் ஆண்டவரை அத்தையும் தாண்டி இந்த வார்த்தைகளை தியானித்து அப்படி ரெக்கார்ட் பண்ணி முடிக்க கிருபை தந்த தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு தகப்பனை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எந்த விதமான ஆண்டவரை கட்டுகளை உடைத்து வெளியே கொண்டு வர வேண்டுமோ, என் மகனே, என் மகளை, நீ என்னுடையவன், என்னுடையவள் என்று சொல்லி ஆண்டவரே அவர்களுக்கு நீர் உணர்த்த வேண்டுமோ. ஆண்டவரே அவர்களுக்கு அப்படியே செய்வீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்கள் கட்டப்பட்டு ஆண்டவரே, கொர்நேலியின் குடும்பத்தை போல ஆண்டவரே உமது மறைவிற்குள் வரட்டும்
மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. அப்பா அம்மை துதிக்கிற பொழுதுபோக்காக அன்றைக்கு கேட்டுக்கொண்டிருந்த அந்த அத்தேனே பட்டணத்தை சார்ந்தவர்கள ஒரு சிலர் விசுவாசிகள் ஆனாங்கல்ல, அதே போல ஆண்டவரே நேரம் போகாதபடி யூடியூப் அதுல தள்ளிக்கொண்டே போகிற பிள்ளைகள் கூட இயேசு கிறிஸ்து ஒருவரே கர்த்தர் என்பதை அறிந்து அவர் எங்களை எவ்வளவு பிரியமாய் இருக்கிறார் என்பதை அறிந்து ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை நேசித்து வாசிக்கவும் இயேசப்பா உங்களை நோக்கி கூப்பிடவும் பிதாவினிடத்தில் அனைத்து நன்மைகளையும் இயேசு கிறிஸ்து மூலமாக பெற்றுக்கொண்டு சாட்சிகளாக வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்படவும் கிருபை தருவீராக. தேவ பக்தி உள்ள அந்த கொர்நேலி எவ்விதமாய் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களோடு வாழ்ந்தாரோ, ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களோடு வாழ்ந்தாரோ, அதே போல செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிற ஆவியானவரால் நிரப்புவீராக. யுத்த வீரனை போல செயல்படுகிற ஆவியானவரால் நிரப்புவீராக. ஜெபிக்க முடியாத தடைகளை தாண்டி உங்களை பிள்ளைகளை ஜெபங்கள் ஆண்டவரே வானத்தை எட்டவும் பரலோகத்தை அசைக்கவும் ஆண்டவரே தகுதினால் கொண்டு வரப்படுகிற ஆண்டவரே பதில்கள் உங்களுடைய பிள்ளைகளை வந்து அடையவும் அவைகளை வெளியரங்கமான நன்மைகளை ஜனங்கள் ஆண்டவரே அனுபவித்து சாட்சியாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன் அப்பா. என் தேவனே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி வலது இடது கரத்தின் நன்மைகளால் நிரப்புவீராக. இரத்த கோட்டைகளா அக்னி கோட்டைகளா மறைத்துவிடும். நீர் ஒருவரே கர்த்தர். வானத்திலே பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர். எல்லா முழக்கால்களும் முடங்கியாகணும் இயேசுவுக்கு முன்பாக. மன சோர்வுகளை கொடுத்து தடுமாறு செய்கிற அந்தகாரங்களை கடிந்து கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே தம் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக, பாதுகாப்பீராக, அரவணைத்துக் கொள்ளும் பாவங்களுக்கு விலக்கி காத்துள்ளும் ஆசீர்வதி இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.